சும்மாவே இருந்தாலே அது நடக்கும் இது நடக்கும். நேற்று கல்யாணம் வேறு, கல்யாணத்தில் ஒன்றுமே நடக்காமல் இருந்திருக்குமா? நடந்துச்சே. என்ன விஷயம் தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நான் கொஞ்சம் கிராமத்துக்காரி மாதிரியே பேசுவேன். அது கிராமத்துக்காரி மாதிரியே பேசுகிறேன். நான் கிராமத்தில் தான் பிறந்தேன். அது பிறப்போடு இருக்கிறதுனால அதை மாற்றிக்கிறவே முடியல. எங்கள் வீட்டுக்காரே நிறைய தடவை சொல்லுவார், இங்கே வரல ஒரு வேறு மாதிரியான ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா அங்கே வித்தியாசமாக நடந்துக்கிறணும். அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து அது மாதிரி நடந்துக்கணும். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டில் உன் பாஷையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்ல நாகரீகமாக பேச தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு அவரும் சொல்லத்தான் செய்வார். என்னதான் இருந்தாலும் பிறவி குணத்தை மட்டை கட்டினாலும் தீராதுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா பழமொழி. அதே மாதிரி பிறவி குணத்தை மட்டை கட்டினாலும் தீராது. சில சமயங்களில் நம்மளை மீறி வந்துருமுங்க. அப்படித்தான் நேற்று சொந்தக்காரங்களாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்து தானே பேசிட்டானா. அதுக்கு குடுகுடுன்னு எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ஓடியே வந்து, இங்கே வர ரச்சிமா மண்டாட்டி என்ன இப்படியே இழுத்துக்கிட்டு கிராமத்துக்காரி மாதிரியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாகரிகமாக பேசு அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு பேசணும்னு தோணலை, அந்த இடத்துல இருக்கணும்னு தோணலை. ரொம்ப மனசு கவலையாக போச்சுங்க. ரொம்ப கவலையாக போச்சு. இப்போ நம்ம என்ன பேசிவிட்டோம்? கிராமத்துக்காரி மாதிரி பேசினா என்ன? கிராமத்துக்காரி கிராமத்தில் தானே பொண்ணு எடுத்துகிட்டு வந்து டவுனுக்கு கட்டிக்கிட்டு வந்தியே. கிராமத்துக்காரி தெரிஞ்சு தானே. அவள் பேசினா என்னன்னு இல்லாமல் அப்படி வந்து அப்படி பேத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சிம்மா முன்னாடி பேசுகிறத கொஞ்சம் கம்மி ஒன்று, கிராமத்துக்காரி மாதிரி இழுத்துட்டு பேசாண்டுருன்னுட்டாங்க. எனக்கு அழுகையாக போச்சு. அழுக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுன்னு சொல்லிடுவான்ட்டு போய் மணமகள் ரூமில் போய் அடைச்சிக்கிட்டு படுத்துவதேன். சாயந்தரம் எல்லோரும் கிளம்ப எழுத எந்திரிச்சேங்க. என்ன செய்ய இப்படி இருக்காரு. என்னங்க இப்படி குணம் இருக்கிறதா எனக்கு மேலே தப்பா? எனக்கு என்ன தெரியும்? நம்மகிட்ட இருக்கிற குணம் நம்மகிட்ட இருந்து தானே ஆகும். நம்மளை மாற்றிக்கிட்டு எங்கிட்டுங்க மாற்றிக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதோடையாவது கேட்டு நடக்கேன்.